முத்து கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கற்றங்கடல் மீது கரங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி வையகமே, நதியில் விளையாடி தன்னன் மடியில் தவிழ்ந்த தமிழ்தாயின் தலைமகன் கூத்து நிறந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ்பாட்டி எவ்வை இருந்தால், அரசியலும் குதூகலமாய் புடைச்சோடு நாடறிந்த புகழேந்தி எங்கிருந்தான், நக்கீரன் நன்னாக நவ்வசலை ஒன்சாத்தான் ஓகோர் மாசாத்தி சிலம்பெடுத்த தக்கோன், காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாழங்கு, காவலனம் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி, எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் சேர்த்து யாப்பிலா பாடலேனும் யார்தனும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிற்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழுக்கு என்னுடைய வணக்கங்களை சொல்லி உலகத்திலேயே, ஏன் இந்தியாவிலேயே, ஏன் தமிழ்நாட்டிலேயே, ஏன் கடலூர் மாவட்டத்திலேயே ஒரு சிறந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய ஸ்ரீ எஸ்கே வித்யா மந்திர் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு கேப் விடாமல் சொல்கிறத பார்த்தா நான் எல்லா ஊருக்கும் இதே தான் சொல்லுவேன், நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் இந்த ஸ்கூலுக்காகவே சொல்கிறேன். ஏன்னா ஒரு கேள்வி கேட்ட உடனே ஏஞ்சி டபார்னு பதில் சொல்கிற பசங்களை பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையாகவே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, பிரெயின் ஸ்பார்க் எக்ஸ்போ, நம்ம மூளையில் உதிக்கக்கூடிய ஒரு ஸ்பார்க்கு தான் நம்மளை யாருன்னே வெளில காமிக்கும். மூளையில் எப்பயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க் ஏற்படும், அந்த ஸ்பார்க்கு தான் நம்ம யாருன்னு உலகத்துக்கே காமிக்கும். எல்லாரும் தான் மரத்துக்கு கீழே போய் உட்காந்தான், எல்லாருக்கிட்டையும் தான் ஆப்பிள் விழுந்துச்சு. ஆனால் ஒருத்தன் மட்டும் எடுத்து பார்த்து இது ஏன்டா விழுந்ததுன்னு யோசிச்சதுனால என்ன கிடைச்சது நம்மளுக்கு? பார்த்தீங்களா? கண்டுபிடிச்சது யார்? என்னப்பா பார்த்தீங்களா? ஐசக் நியூட்டனா? நியூட்டன் தானே கண்டுபிடிச்சார் அதை. எவ்வளோ பேர் உட்காந்துருக்கான் மரத்துக்கு கீழே, எவ்வளோ பேர் உட்காந்தான். ஆனால் எவனுக்காக தெரிஞ்சுதா ஆப்பிள் கீழே விழுந்துச்சுன்னா எதனால் விழுந்துச்சு, கீழே விழாமல் மேலேயே போக வேண்டியதானே அப்படின்னு அவனுக்காக தோணுச்சா? ஏன் கீழே வந்ததுன்னு யோசிச்சா நம்மளுக்கு கிராவிட்டி பவர் கண்டுபிடிச்சிது. அப்போ ஒரு ஸ்பார்க்கு தான், நம்ம பிரெயினில் ஏற்படுற ஒரு ஸ்பார்க்கு தான் நம்ம யாருங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டும். அப்படி இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஸ்பார்க் வரணும், ஒரு நாலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக தான் ஸ்ரீ எஸ்கே வித்யா மந்திர் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதே மாதிரி சார் அற்புதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 3 பசங்களை. மோகன் சார் அற்புதமாக 3 மாணவர்கள் வேதிக் மேக்ஸில் 100 பேரில் 3 பேர் இங்கே வந்திருக்கிறாங்க, 100ல் 3 பேர் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக அந்த பசங்களை அறிமுகப்படுத்தினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் 10ஆம் வகுப்பில் 10th மேக்ஸில் சென்டம் எடுத்தேன், 12th அக்கௌண்ட்ஸில் சென்டம் எடுத்தேன். ஆனால் என்னை யாரும் அப்படி கூப்பிட்டு பாராட்டவே இல்லை. நானும் நம்மளை பாராட்டுவாங்கன்னு பல ஆண்டுகளாக வெயிட் பண்ணுறேன். 2008 நான் +2 முடித்தேன், 2006 10th மேக்ஸில் சென்டம். இந்த மாதிரி கூப்பிட்டு யாரும் என்னை பாராட்டவே இல்லை. ஏன்? ஆமாம், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டாங்க. ஆனால் மாணவர்கள்ட்ட இருக்கிற ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்களை, பாராட்டப்பட வேண்டிய விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை மாணவர்களுடைய திறமையை வெளிக்காட்டி அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதன் மூலமாக மற்ற மாணவர்களுக்கும் நம்ம வரணுங்கிற ஒரு உத்தியோகத்தை கொடுப்பதற்காக தான் இந்த மாதிரி மேடைகளில் ஏற்றி அந்த மாணவர்களுக்கு அவங்க அறிமுகப்படுத்தி வச்சு உங்கள்கிட்டலாம் பாராட்டு வாங்கி கொடுக்குறாங்க. தோன்றின் புகழோடு அப்படின்னு ஒரு குறள் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? தோன்றின் சொல்லுங்க, உங்களுக்காக தான் காத்திருக்கிறேன். தோன்றின் புகழோடு தோன்றுக 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 தோன்று தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாவை நன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தம்னா பிறக்கும்போது அது நம்ம இது வரைக்கும் நம்ம புத்தகத்தில் படிக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீ பிறக்கும் போது புகழோடு பிறக்கணும், அப்படி இல்லைன்னா நீ பிறக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. தோன்றின் புகழோடு தோன்றுங்கன்னா ஸ்டேஜுக்கு நீங்கள் வரும்போது ஏதாவது ஒரு சாதனை பண்ண ஒரு ஆளாக மேடைக்கு வரணும். சும்மா இந்த பெஞ்சை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வரேன், டேபிளை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வரேன்னு வரக்கூடாது. எல்லாரும் முன்னாடியும் நிற்கும் போது புகழுடையவராக நீங்கள் தோன்றணும். அதனால தான் தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமல், இல்லைன்னா நீ கீழே உட்காந்துக்க மேலே வராத அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ நீங்கள் எல்லாருமே புகழ் உடையவராக வெற்றி உடையவர்களாக ஆகணும்ன்றது தான் அந்த கல்வியினுடைய நோக்கமே. அறிவை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார்.
அறிவை பற்றி திருவள்ளுவர் சொல்கிறார். திருவள்ளுவர் யார் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எப்படி இருப்பார் அவர்? சேவ் பண்ணாமல் என்ன மாதிரி இருப்பார். அறிவு அற்றம் காக்கும் கருவி, சிறுவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்? அறிவு அற்றம் காக்கும் கருவி, சிறுவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவுங்கிறது என்னது? பக்கத்தில் இருக்கிறவங்கள காப்பாற்றணுமா. சயின்ஸுங்கிறது என்னது? அறிவியலுங்கிறது என்னது? அடுத்தவர்களை காப்பாற்றணும், அடுத்தவங்கள அப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அறிவியலுடைய நோக்கம். அப்போ அந்த அறிவுங்கிறது என்னது? நம்ம எல்லாத்தையுமே அறிவு இருக்குது. நம்ம எல்லாத்தையும் என்ன இருக்குது? அறிவு இருக்குது. நெருப்பில் கையை வச்சா என்ன ஆகும்? சுடும். சுடுமா? ஆமாம். தண்ணிக்குள்ளே விழுந்தா என்ன ஆகும்? பொதுக்கடின்னு என்ன பண்ணுவான்? உள்ளே போயிடுவோம். இதெல்லாம் நம்மளுக்கு என்னது? அறிவில் இருக்குது. இந்த அறிவை என்ன பண்ணணும்? நம்மளை காக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவனையும் காக்கணுமா. அப்படி தான் நம்ம படிக்கணும், அறிவை வளர்த்துக்கணும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ அதிலெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தில் என்ன பெரிய விஷயம்னா, நம்மளுடைய அறிவு நமக்கானது மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கானது. மற்றவங்களையும் பார்த்துக்கணும், மற்றவங்களுக்கும் நல்லது செய்யணும். இதை போய் நீங்கள் விலங்குகள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இந்த அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்த விலங்குகள்கிட்ட போய் எதிர்பார்க்க முடியாது. ஒரு மாடு போகுதுன்னு வைங்களேன், யாரோ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அந்த மாடு கொஞ்ச நேரம் நின்று கீழே விழுந்துட்டாப்லையே, அவரை காப்பாற்றுவோம் அப்படின்னு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுன்றீங்க நீங்கள். மாடு என்றைக்கா ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிருக்கா? பண்ணாது. ஒரு நாய் போகுதுன்னு வைங்களேன், அது என்ன பண்ணும்? ஐயோ கீழே விழுந்துட்டாரா, அவர் தூக்கி நிற்க வைக்கப்போம் அப்படின்னு நாய் செய்யுமா? செய்யாது. அது யார் செய்வா? ஒரு மனுஷன் தான் செய்வான். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதன் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அப்போ என்னன்னா, நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்களுடைய நோயை தன்னுடைய நோயாக நினைக்கணும். அப்படி நினச்சி என்ன பண்ணணும்? அவர்களுக்கு போய் உதவி பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவான்? ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு ஐயா சொன்ன மாதிரி ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே ஏ ஓ அப்படின்னு தள்ளிக்கிட்டே போவான். அந்த ட்ரெண்டிங் வீடியோஸ் எல்லாம் வருது தெரியுங்களா? அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போவான். அவன் என்ன பண்ண மாட்டான்? கீழே ஏதாவது விழுந்தா கூட கவனிக்க மாட்டான். கவனிக்காமல் அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அப்போ அந்த மாதிரி ஆள்லாம் யார்? செல்லை வச்சுக்கிட்டு அறிவில்லாதவங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அடுத்தவர்களுடைய தன்னுடைய நோயை நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் வாழணும். அதுதான் இருக்கிற உண்மையான அறிவு. நம்ம படிக்கிற படிப்பு அதுதான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதன் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர், அவர் மருத்துவம் செஞ்சு எல்லா ஏழைகளுக்கும் இலவச மருத்துவம் கொடுத்து எல்லா நோயையும் தீர்க்கணுன்ற எண்ணத்தோட பல்விதமான செயல்கள் எல்லாம் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறினவர். கொரோனா பீரியடில் அந்த கொரோனாவால் பாதிக்கப்படுவீங்கன்னு தெரிஞ்சுமே கூட மற்றவங்களுடைய நோயை தன்னுடைய நோய் தான் நினச்சிக்கிட்டு அவர்களுக்கு சிகிச்சை செய்வதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறணும், அவர்கள் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கணும் நினச்சி தன்னுடைய நோயாக அதை ஏற்றுக்கிட்டார். மற்றவர்களுடைய நோயை தன்னோட நோயாக ஏற்றுக்கிட்டு அந்த கொரோனாவாலே அவர் இறந்தும் போனார். அப்படி இறந்து போனாலுமே கூட அவருடைய புகழ் இன்னைக்கும் நிலச்சி நிற்குதுன்னு சொன்னால் அதுதான் அவர் பிரிதன் நோய் தன்னோய் போல் போற்றா கடைன்னு திருவள்ளுவர் சொன்ன இலக்கணத்தின்படி வாழ்ந்ததற்கான அடையாளம். அப்படிப்பட்ட மருத்துவர் யாருன்னா இந்த பள்ளியினுடைய நிறுவனர் போட்டுதலுக்குரிய மருத்துவர் கண்ணனையா அவர்கள். ஏன்னா மற்றவர்களுடைய நோய் அது வந்தால் நம்மளுக்கு வந்துருமாச்சேன்னு யோசிச்சு எட்டக போகாமல் அது நமக்கான நோயாக இருந்தாலுமே கூட பரவாயில்ல, நம்ம பாதித்தாலும் பரவாயில்ல, மற்றவர்களை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோடு இருந்தனால தான் அவருடைய புகழ் இன்னைக்கு நிலச்சி நிற்குது. அப்போ அப்படி தான் மனிதர்கள் வாழணும். மற்றவருடைய நோயை தன்னுடைய நோயாக நினச்சி வாழணும். அதைத்தான் நம்முடைய படிப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் எதுக்கு? எல்லா வேலையும் சிம்பிளாக செய்யணுன்றதுக்காக தான். நீங்கள் கூட்டுறது பெருக்கிறதுக்கெலாம் இப்போ ஒரு ரோபோட் வந்துருச்சு தெரியுங்களா உங்களுக்கு? தெரியுமா? சொல்லுங்கள். வேக்கம் கிளன் வெரி குட். ரோபாட்டிக் வேக்கம்ஸ். அது ரவுண்டாக இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும் அது பாட்டு. நீங்கள் அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டீங்கன்னா உங்களையும் சேர்த்து சுற்றும். உட்காந்துடாதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். சார் தான் சொன்னாருன்னு 20,000 வாங்கி வச்சுருக்கிறது போய் மேலே உட்காந்திங்கன்னா என்ன ஆகுது அப்புறம்? அந்த கண்டுபிடிப்புகள்லாம் எதுக்கு? மனிதனுடைய வேலையை சுலபமாக்கணுன்றதுக்காக தான். முன்னெல்லாம் ஃபோன் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஒரு ஃபோன் கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம். ஃபோனை கண்டுபிடிச்சது யார்? ஃபோனை கண்டுபிடிச்சது யார்? அலெக்சாண்டர் பெல். பரவாயில்ல, எல்லா கேள்விக்கும் பதில் தெரியுது பார்த்தீங்களா பிள்ளைகளுக்கு? அதுதான் சிறந்த மாணவர்கள். அதனால தான் வந்தோடனே பாராட்டினேன் உங்களை. அவர் கண்டுபிடிச்சாரு, ஃபோனை கண்டுபிடிச்சாரு. ஃபோன் என்னது? ட்ரிங்னு அடிக்கும். ஒரு ஊரில் எல்லாத்தையும் ஃபோன் கிடையாது அப்போலாம். ஏதாவது ஒருத்தவங்க வீட்டில் தான் ஃபோன் இருக்கும். ஒரு 10 பேர் ஒரே வீட்டுக்கு பூந்து அங்கே ஊருக்காரர் அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க, ஐஎஸ்டியில் பேசணும் எஸ்டிடியில் பேசணும்னு ஒரே இடத்துல பூடுவாங்க. அப்போ என்னது? ஃபோன் பேசுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்.
சில பாட்டி எல்லாம் அந்த ஃபோன் எடுக்க தெரியாமல் முழிப்பாங்க. ஃபோன் இருக்கிற வீட்லேயே ட்ரிங் 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 நடிச்சுனீங்களா? நான் சொல்கிறது லேண்ட்லைனு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? லேண்ட்லைன் எப்படி இப்படி எடுத்து இப்படி காதில் வச்சு பேசுவாங்க. அதில் ட்ரிங் 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 நடிக்கும். ஒரு பாட்டி அதை எடுத்து ஃபோனை எடுத்து அட்டன் பண்ண தெரியாத பாட்டி, இந்த பாரு எல்லாம் வெளில போயிருக்கு அப்படின்னு இருக்கு. இது ஃபோன் எடுத்து காதில் வைக்காமலே எல்லாம் வெளில போயிருக்கு அப்புறம் பேசு அப்படின்னு இருக்கு. சும்மா சொல்லிகிட்டே இருக்கா, அடிச்சுட்டு கிடக்கிற சும்மா கடை அப்படிங்குது. இப்போலாம் என்னது, சின்ன பசங்களாம் என்னது யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. காலைல ஏஞ்சோன்னே என்னது யூடியூப் தான். அதாவது ஒரு தகவலை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக கண்டுபிடிச்சப்பட்ட கண்டுபிடிப்பு தான் செல்ஃபோனுங்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காலை ஏஞ்சோன்னே என்ன பண்ணுறோம்? உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஸ்க்ரோல் பண்ணுறீங்களாம்மா, வெரி குட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு ஆஹா டீச்சருக்கே பாராட்டு கொடுக்கணும்ப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, குழந்தைய வெய்யாதே பாப்பா. பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது பாருங்களேன் இந்த பிள்ளைகள்லாம். இதுக்காகவே தனியாக கைத்தட்டல் கொடுக்கலாம் அந்த பிள்ளைகளுக்கு. என்ன கேளு, சயின்ஸ் கேட்டால் சயின்ஸ் இருக்குது. இந்த ஆடியோ லான்ச்சில் வந்த மாதிரி தான், மேக்ஸ் வேணுமா மேக்ஸ் இருக்குது, சயின்ஸு வேணுமா சயின்ஸ் இருக்குது, தமிழ் வேணுமா தமிழ் இருக்குங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது பாருங்கள். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, செல்போனை நோண்டாதே பாப்பான்னு எழுதியிருப்பார் பாரதி. இப்போ பார்த்தாருலாம், காலை எழுந்தவுடன் செல்லு, அப்புறம் ஆகி போகுது மாதத்துக்கு நிறையா பில்லு. பாரதியார் இருந்தாருன்னா அதான் எழுதியிருப்பார். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதனுடைய நோக்கம் என்ன, எளிமையாக தகவலை பரப்பணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்முடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே என்னது, மற்றவர்களுக்கு ஒரு வேலையை சிறப்பாக செய்யணும், துரிதமாக செய்யணும், இயல்பாக செய்யணும், சீக்கிரமாக செய்யணுன்றதுக்காக தான் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்தவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதா அறிவினுடைய நோக்கமே. அப்போ அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும், அடுத்தவர்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வைக்கணும், எல்லா பணிகளையும் துரிதமாக முடிக்கணுன்றதுனால தான் அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது இந்தியாவில். யானையை பிடிக்கிறதுக்கு ஒரு 5 வகையான முறை இருக்குது. யானையை பிடிக்கிறதுக்கு ஒரு 5 வகையான முறை இருக்குது. கேட்குறீங்களா? யார் யாரெல்லாம் கேட்குறீங்க கை தூக்குங்க. இந்த மாதிரி சில பேர் கையை தூக்கல. சரி, கையை கீழே இருக்கு. ஏன்னா நானும் இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் இருந்து தான் வந்தேன்றதுனால எனக்கு தெரியும். இந்த பாருங்க, அந்த தம்பி ரொம்ப நேரம் கையை தூக்காதீங்க தம்பி. நான்லாம் என்னெல்லாம் முன்வரிசையில் தான் உட்கார வைப்பாங்க. நான் நல்லா படிப்பேன்ட்டு என்னை முன்வரிசையில் தான் உட்கார வைப்பாங்க. நமக்கு என்ன தெரியும், அப்போலாம் என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது மண் தரையில் என்னை உட்கார வைப்பாங்க. யாராவது பேசியிருந்தாங்கன்னா மண்ணை போட்டு நோண்டிகிட்டே இருப்பேன். நான் மண்ணை போட்டு நோண்டிகிட்டே இருந்தேன்னா என்ன அர்த்தம், சீக்கிரம் பேச்சு எடுத்துன்னு அர்த்தம். நல்ல வேலை நீங்களாம் டைல்ஸில் உட்காந்துருக்கீங்க. அப்போ இந்த சின்ன வயசுலேயே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். யானை பிடிக்கிறதுக்கு என்ன சொன்னேன், 5 முறை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? என்னென்ன முறை தெரியுங்களா? ஒரு யானை ஒரு குழி தோண்டி குழி மேலே மூங்கில்லாம் போட்டு இலத்தழையெல்லாம் போட்டு அந்த இலத்தழை மேலே யானைக்கு பிடிச்ச உணவுகள்லாம் கொண்டு வைக்கிறது. கேட்குறீங்களா? கேட்குறீங்க. அந்த யானை என்ன பண்ணும், அந்த பலாப்பழத்தை பார்த்துட்டு வாழைப்பழத்தை பார்த்து குடுன்னு ஓடி வந்து ஏறி உட்காரும். ஏறி உட்காந்தா என்ன ஆகும், மூங்கில் வெயிட்டு தாங்க முடியும், என்ன ஆகும், யானை கீழே விழுந்து போடும், தொப்பு கடியில் விழும். யானை யாருன்னு கேட்குறாப்புல அந்த தம்பி. யானை என்ன பண்ணும், தொப்பு கடியில் விழுந்து விடும். அப்புறம் யானையை பிடிச்சி ஜேசிபி வச்சு தூக்க வேண்டியதான். ஏறையான்னு தம்பி நடத்தி பார்த்துருக்கிறாப்புல. யானை என்ன பண்ணுறாப்புல, தூக்குறது ஒரு முறை. ஆனால் யானையை தூக்குறதுங்கிறது ரொம்ப சின்ன முறையா, ரொம்ப ஈஸியான வேலையா, ரொம்ப கஷ்டமான வேலை. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த முறையை கைவிட்டுட்டாங்க. ரெண்டாவதாக ஒரு முறை இருக்குது. என்னன்னா, பழக்கப்பட்ட யானையை வச்சு மற்ற யானைகள்லாம் மிரட்டுறது. ஓய் வாடாங்கன்னு இந்த ஒரு தெருவில் இருக்கிற நாய் இன்னொரு தெருவில் இருக்கிற நாயை பார்த்தா பயந்து ஓடுனீங்களா, அந்த மாதிரி ஒரு பழக்கப்பட்ட ஒரு யானையை கொண்டு போய் காட்டில் விட்டு மற்ற யானைகள்லாம் கூட்டு வர்றது, இது ஒரு முறை. மூணாவதாக வேட்டையாடக்கூடிய யானைகளை வச்சுக்கிட்டு யானையை மானோட தோலில் செய்யப்பட்ட கயிறு, மானோட தோலில் செய்யப்பட்ட கயிறு. ஏன் அந்த மாதிரி கயிறுனா, அது ஒன்றும் காலில் காயத்தை ஏற்படுத்தாது. அப்படி ஒரு கயிறை வச்சு யானையினுடைய காலை பிடிச்சி கூட்டிட்டு வர்றது, இது 3. நாலாவது முறை என்னென்னா, ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் ஒன்றா இருக்கிற நேரத்தில் யானை போய் பிடிக்கிறது.
இதிலலாம் என்ன பிரச்சனைனா, யானைக்கு மதம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதனால் விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு முறை கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, ஒரு யானைக்கு மதம் பிடிக்க போகுதுன்னா அந்த மதம் பிடிக்க போகிற யானைக்கு காதுக்கும் கண்ணுக்கும் நடுவில் ஒரு துவாரம் இருக்கும். எங்கே? காதுக்கும் கண்ணுக்கும் இடையில் ஒரு துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தில் மத நீர் அப்படின்னு ஒரு நீர் வரும். நீங்கள் கும்கி படம் பார்த்துறீங்களா? கும்கி படம் பார்க்கலையா? பார்த்துருக்கீங்களா? நீ மட்டும்தான் கையை காட்டுற, எல்லாரும் பார்த்துருக்காங்களாமே. பார்த்துருக்கீங்களா? கை தூக்குங்க பார்ப்போம். பார்த்துருக்கீங்க, ரைட். டீச்சர்ஸ் முதல் கொண்டு டீச்சர்ஸ்லாம் பார்க்கல போல் இருக்கு. பார்த்துருக்கீங்களா டீச்சர்? வெரி குட். சரி, போதும், கையை கீழே இருக்குங்க. யானை அந்த அந்த படத்தில் என்ன வரும்னா, யானையோட காதுக்கும் கண்ணுக்கும் நடுவில் ஒரு நீர் வரும். அது வந்து மஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. யானைக்கு மதம் பிடிக்க போகுது, அதுக்கு மஸ்தி நீர் வருது, அதை வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த காதுக்கும் கண்ணுக்கும் நடுவில் இருக்கிற துவாரத்துக்கு பேர் யானையினுடைய மத நீர் வழிகிற பாகம்னு பேர். அதில் வந்து மத நீர்னு ஒரு நீர் வரும். அந்த நீர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அதை வந்து மஸ்தின்னு சொல்லுவாங்க. அந்த படத்தில் அதுக்கு பேர் மஸ்தின்னு சொல்லுவான். அந்த மத நீர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, யானைக்கு மதம் பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த காட்டில் இருக்கிற மற்ற யானைகளுக்கெல்லாம் இந்த மத நீரோட வாடப்பட்டு என்ன ஆகும்னா, யாரோ ஒரு யானைக்கு மதம் பிடிக்க போகிறா, நம்ம பயந்து போய் அது பின்னாடி போய் நிற்போம் அப்படின்னு எல்லா யானையும் என்ன பண்ணோம், பயந்து வந்து அந்த யானையோட பின்னாடி வந்து நின்றுமா. அப்போ மதம் பிடிக்க போகிற யானையை காதில் துவாரத்தின் வழியாக மதநீர் வழிகிற ஒரு யானையை கொண்டு போய் காட்டில் விட்டு அந்த யானையின் மூலமாக மற்ற யானைகளெல்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த முறை தான் இப்போ பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இது இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் இதை சொல்லியிருக்கிறார். ஒரு யானையினுடைய மத நீரை வச்சுக்கிட்டு மற்ற யானைகளெல்லாம் பிடிக்கலாம். எதுக்கு இதை சொல்கிறாருன்னா, ஒரு வேலை விஷயமா போகிறோம், வெளியூருக்கு போகிறோம்னா அந்த வெளியூரில் இருக்க வேண்டிய எல்லா வேலையும் சேர்த்து செய்யணுமா. நம்ம ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம்னா அங்கே போய் வாழைக்காய் வாங்கணும், சிப்ஸ் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், எல்லாத்தையும் ஒரேடியாக வாங்கிட்டு வரணும். எல்லாத்துக்கும் ஒரு தடவை மளிகை கடைக்கு ஒரு வாட்டி, காய்கறி கடைக்கு ஒரு வாட்டி நம்ம போகக்கூடாது. ஒரு வேலை விதமாக போகிறோம்னா அந்த வேலையோடு இருக்கிற மற்ற வேலைகளையும் சேர்த்து செஞ்சிடணும். எப்படின்னா, மதநீர் கொண்டு இருக்கிற ஒரு யானையை வச்சு மற்ற யானைகள்லாம் பிடிக்கிற மாதிரின்னு ஒரு உதாரணத்தின் மூலமாக, வினையால் வினையாக்கி கோளல் நனி கவுள் யானையால் யானையாத்தற்று அப்படின்னு ஒரு திருக்குறள் மூலமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யானையை பிடிப்பதற்கான முறைகள் இப்படி இருக்குன்னு திருவள்ளுவர் நமக்கு சொல்லி காண்பிச்சிருக்கிறார். இப்போ பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிவியல் முறையை, யானை பிடிப்பதற்கான ஒரு அறிவியல் முறையை திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பயன்படுத்தியிருக்கிறாரு. தன்னுடைய பாட்டில் எழுதியிருக்கிறார், தன்னுடைய குறளில் எழுதியிருக்கிறாருன்னு சொன்னால் தமிழர்கள் அறிவால் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்கான அடையாளம் இது இல்லையா? நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? ரைட். அப்போ வந்து நம்ம அறிவியல் சார்ந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறதும் சரி, பயன்படுத்துறதும் சரி, அதை வந்து நடைமுறைப்படுத்துறதும் சரி, நம்முடைய வாழ்வியலோட தொடர்புடையதாக இருக்குது. நம்ம மஞ்சள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மஞ்சள்லாம் எடுத்து மூஞ்சில் பூசுறது, கையில் எதாவது அடிபட்டுச்சுன்னா மஞ்சள் வைக்கிறது, இதெல்லாம் எதுக்கு? அது ஒரு ஆன்டிபயோட்டிக், சீக்கிரமாக நம்மளுக்கு ஆறும்னு. ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணுறதில்ல. எடுத்தோடனே எதுக்கு? சன்ஸ்க்ரீன் தான் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறது இல்லையா? அப்போ இந்த மாதிரியான அறிவியல் விஷயங்கள் எல்லாம் பழையது நல்லதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது. பழையது சாப்பிட்றதுனால என்னென்ன நல்லது ஏற்படும்னு அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்லாம் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருக்கிறோம். பழையது சாப்பிட்டு 4 மணிக்கு ஏஞ்சி உடல் உழைப்பு செஞ்சு இவ்வளோ வேலையை செஞ்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துருக்குறோம் ஆரோக்கியமாக. ஆனால் இப்போ பாருங்கள், இன்ஸ்டன்ட் தான். இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி, இன்ஸ்டன்ட் ரசப்பொடி, இன்ஸ்டன்ட் கறி குழம்பு பொடி, எல்லாம் இன்ஸ்டன்ட் வந்து போச்சு. திடீர் சாம்பார், திடீர் சட்னிக்கெலாம் பவுடர் வந்து போச்சு. அந்த பவுடர் வாங்கி தண்ணி ஊற்றி கலக்கி கொடுத்தா சட்னி, வெள்ளை கலரில் கொடுத்தா வெள்ளை கலர் சட்னி, தேங்காய் சட்னி, சிவப்பு வெள்ளை கலரில் கொடுத்தா தக்காளி சட்னி, எல்லாம் இன்ஸ்டன்ட்டுன்னு வந்து போச்சு. திடீர் சாம்பார், திடீர் இட்லி, திடீர் சட்னி, எல்லாம் திடீர்னு சாப்பிட்டா திடீர்னு செத்து போடுறான். அப்போ என்னது, நம்ம சாப்பிட்ற உணவுகளில் நம்ம கான்சியஸாக இருக்கணும். நம்மளுடைய அறிவியல் திறத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். படிப்பு ஒழுங்காக படிக்கணும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான பிரெயின் ஸ்டாமிங் செஷன்ஸ்லாம் உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் போய் அதை பயன்படுத்த பார்க்கணும், அதை அப்ளை பண்ண பார்க்கணும். இதை தான் இந்த பள்ளியினுடைய நோக்கம். முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேளுங்க. கேட்குறீங்களா? இப்போ நான் சொல்கிறதே கேட்க மாட்டீங்க. அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேளுங்க. உங்களுக்கு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அது உங்களை பெற்ற அப்பா அம்மா. பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை வளர்க்குறதுக்காகவே நிறைய அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க தான் உங்களுடைய ஆசிரியர்கள். அப்போ இவங்க 2 பேருடைய பேச்சையும் கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் நடந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்துல் கலாம் அவர்களை பற்றி தெரியுமா உங்களுக்கு?
தெரியுமா? அவர் என்ன பண்ணாரு? என்னவா இருந்தார்? சயின்டிஸ்ட். என்னப்பா? ரைட், ஓகே. பிரசிடெண்ட்டாக இருந்தார், சயின்டிஸ்டாக இருந்தார், இஸ்ரோவில் இருந்தார். அப்புறம் என்ன கண்டுபிடிச்சாரு? டார்ச் லைட்டா? பரவாயில்லையே, எல்லாமே உங்களுக்கு தெரியுதா? பொக்ரானில் வந்து ஒரு ஆட்டம் பாம் டெஸ்ட் நடந்துச்சு. வேர்ல்டே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஆட்டம் பாம் டெஸ்ட் நடந்துச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்ச காரணமே என்னென்னா, அது வந்து அப்துல் கலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு தெரியாமல் அந்த ஆட்டம் பாம் டெஸ்ட் நடத்தினார். உலக நாடுகள்லாம் பயந்து போய் இந்தியாவிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு பயந்து இந்தியாவை திரும்பி பார்த்துச்சு. அப்போ இந்தியாவிற்கு ஒரு பெருமையை தேடி கொடுத்தவர் யார்? நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள். அவர் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அவருக்கு 3 ஆசிரியர்கள், அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஆசிரியர்கள் 3 பேரை சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய வாழ்க்கையில். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு இப்போ சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் 3 பேருடைய பேரை அக்னிச்சிறகுகள். அக்னிச்சிறகுகள்னா என்னது? அவருடைய புக்கு, அவருடைய வாழ்க்கை சரிதம், அந்த புக்கில் எழுதியிருக்கிறார். அந்த ஆசிரியர்கள் தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனு, அவங்க தான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவங்கன்னு அந்த 3 பேரை எழுதியிருக்கிறார். அந்த 3 பேர் யார் தெரியுமா? அந்த 3 பேர் யாருங்கிறத உங்கள் டீச்சர்ஸை கேட்டு தெரிஞ்சிங்க, அந்த புக்கை வாங்கி தெரிஞ்சிங்க. நீங்களும் அப்துல் கலாம் மாதிரி சாதனைகள்லாம் படித்து பெரிய லெவலுக்கு வரணும். நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால இந்த பள்ளிக்கூடம் பெருமைப்படுகிற அளவிற்கு இந்த பையன் யார் தெரியுமா? இப்போ இந்த சாதனை செஞ்ச இந்த பையன் இந்த பள்ளியினுடைய மாணவன், இந்த பள்ளிக்கூடம் பெருமைப்படுகிற அளவிற்கு உங்களுடைய வெற்றிகள் எல்லாம் இருக்கணும். அதற்கு பெற்றோர்களும் துணையாக இருக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிற அத்தனை பேருக்கும், மோகன் சார் உள்ளிட்ட, புனிதவதி மேடம் உள்ளிட்ட, கவிதா கண்ணன் மேடம் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை சொல்லி, பேசியிருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை சொல்லி, என்ன இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்தி வைத்த என்னுடைய அன்பு சகோதரர் பேராசிரியர் டாக்டர் தண்டபாணி சார் அவர்களுக்கு பெரிய நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி என் உரைக்கு திரையிட்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.